நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஏய் நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இது என்ன வான வேடிக்கை மாதிரி தான். இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போய் சொல்லலாங்க. வாயில் எது வேணா வாயிலே சுடலாம், அல்வா வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சா டம்மான்னு பார்க்குறோம் எல்லாம் அசந்து போயிட்டான். தமிழ்நாட்டில் புதிய புயல் இழந்துடுச்சு, உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை. எங்கள் தலைவருடைய எங்கள் கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு. எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் அதை தான் மெயின். அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் பூரா அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஏய் நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இது என்ன வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கும், ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? நிரந்தர வெளிச்சம் கொடுக்கக்கூடியது அரசியல் இயக்கங்கள், அது கட்டமைப்பு வேணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னா அவர் மாதிரி ஒரு படத்தில் எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர். எல்லாரும் சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜி அவர் படம் எடுத்தால் எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் வந்திருக்கார் இல்லையா அரசியலுக்கு, அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எத்தனை எல்லா படமும் விட்டுங்க. எங்கள் தலைவர் படம் அப்படி இல்லை. அவருடைய கதை அமைப்பு எந்த படத்துலையாச்சும் தாய்மார்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் அமைப்பார். தீமைகளை எதிர்ப்பார், ஊழலை எதிர்ப்பார். அப்படிப்பட்ட அவர் திரைப்பட நடிகர். அவர் சினிமாவுக்கு வந்தார். படிப்படியாக 52லேருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா சாட்சியை பிடித்தான்னா எல்லா பேரும் நாங்கள் அவராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியும். எல்லா நடிகரும் காணாமல் போயிட்டாங்க. கமல்ஹாசன் ஏற்கனவே காணாமல் போயிட்டு இப்போ போய் இதை ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்போதைக்கு 15 ஃபில்டப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்லை, நீங்கள் பேசாமல் இது பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் படம்லாம் தயாரிக்க முடியாதுன்னா முடிஞ்சிடுவார். அதுவும் தெரியல. சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்கே வீராப்பா அவர் இருந்திருக்க தானே, படம் தானேயா, இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்கே வந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிற்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலி தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன், உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து போட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லலாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது மோசமான கலாச்சாரம், அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்கள அவரை பார்க்கணுன்னு குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான், அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான். என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை பணியாற்றணும், மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். பாருங்க, விஜய் இப்போ தான் வந்தார்.
எப்படி இறங்கி வேலை பார்க்குறாருன்னு மக்கள் பேசணுங்க. சும்மா நடிகர்கள் ரசிகர்கள் கைதட்டுற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை. அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம். அல்வா வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது? எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு? எப்படி கணக்கு எடுத்தார்? சென்சஸ் எப்படி எடுத்தார்? சும்மா சொல்கிறது அந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. ஏய் எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது? என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது இவங்க அந்த அழிச்சனாட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழிச்சாட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தான் போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேட்கறதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க? நாங்கள் பெரிய இதுண்டா. எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பா ஆகுறது? இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. கமலஹாசனாச்சும் வேணாரு. சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலில் ஒழிக்கிறேன்னு சொல்கிறார். அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவனா? இந்த நாட்டில் ஏலபாளைகளை லாட்ரி விற்று ஏலபாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம்தான் மார்ட்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார். அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிடும். எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக. வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறாரு. அவர் எப்போ தான் சொல்லலை, முதலமைச்சர் பார்த்து தான் சொல்கிறாரு. ஒழிஞ்சு முதலமைச்சராக தான் சொல்கிறாரு பழம்பெருந்திய கூட்டணி. அதில் அங்கே வைக்கிற காங்கிரஸ் கட்சியே என்ன சொல்லுது? எங்களை ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணுன்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் பார்த்தா இன்றைக்கி போன தேர்தலை காட்டிலையும் நீங்கள் கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட்டுகளும் கூடுதல் சீட்டு கேட்குறாங்க. அவங்க ஆட்சியில் பங்கு கேட்கல. ஆனால் நம்ம வைகோ, புரட்சி புயல் வைகோ, அவர் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த நாட்டில் அரசியலே ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும், கருணாநிதி குடும்ப அரசியலை ஒழிக்கணும். என்ன தெரியும் இவருக்கு, ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், அவரே என்ன சொல்லிட்டார், கூட்டணியில் நாங்கள் மந்திரி சபையிலாம் இடம் கேட்க மாட்டோம் அப்படின்றார். கூடுதல் சீட்டு கேட்போம்ட்டாங்க. ஆக எல்லாரும் கூடுதல் சீட்டு கேட்கறதுல இருக்காங்க. நம்ம டார்ச் லைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவியெல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் பிறப்பிட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க. நான் அவரை தான் சொல்கிறேன், உலகநாயகனை தான் சொல்கிறேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார். டம்முன்னு தான் பார்க்குறவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் புதிய புயல் இளம்பிடிச்சு உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆடிட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவரும் 15 சீட்டு கேட்குறார். எங்களுடைய கட்டமைப்பு தெரியும். அதில் நேற்று அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார் பாருங்கள்,